யோசுவா புக்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கவனிச்சுங்க. கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம். கடைசி அதிகாரம் 24 திருப்புங்க. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தா, யோசுவா அவனுக்கு வயசு சென்ற காலத்துல இஸ்ரவேல்ல இருக்க மூப்பர்களையும் இஸ்ரவேல்ல இருக்கிறதான ஜட்ஜஸ்களையும் நியாயாதிபதிகளையும் லாயர்கள் வக்கீல்கள் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவன் ஃபேர்வெல் மெசேஜ், கடைசி செய்தி கொடுக்கிறான். அவன் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவனுடைய கடைசி செய்தி அவனாம் பேசலான்னு நிக்கிறாங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கி வந்துட்டாராம். கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ 2ஆம் வசனத்துல இருந்து யோசுவா பேசுறதுல கர்த்தர் பேசுறார். அரங்கனெல்லாம் உனிங்க 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் பேச ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணவனையும் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை பிடிச்சு கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அவர் பேசுறது வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். நான் சொன்னேன் வேர்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னாக்கா அறிவை போதிக்கும் வசனம். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, அறிவை போதிக்கும். இது என்ன அறிவை போதிக்கும் வசனம்? நடந்ததை பத்தி கர்த்தர் பேசுறார். இப்படி எல்லாம் ஆச்சு, இப்படி எல்லாம் இருந்தது. உங்க அப்பாங்க ஆபிரகாம், தேராகு அவங்கெல்லாம் அந்நிய தேவர்களை கும்பிட்டு இருந்தாங்க. நதிக்கு அப்புறத்துல, யூப்ரிட்டிஸ் ரிவருக்கு அந்த புறத்துல அந்நிய தேவர்களை சிலைகளை கும்பிட்டு கொண்டிருந்தாங்க. நான் அவனை அழைத்து கொண்டு வந்து என் பிள்ளையா மாற்றினேன்றார். அதுதான் இங்க கூட உட்கார்ந்து இருக்குங்க. எல்லாம் எதையோ கும்பிட்டு இருந்தோம், ஆனா கர்த்தர் உன்னை என்னையும் அழைத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா மாற்றி கொண்டு மாற்றி விட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அதை பத்தி நான் பேசுறேன். அது பின்னாடி அப்படியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் ஈசாக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்வார். ஆமென் ஆமென். அவனுடைய அது பிற்பாடு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை நான் கொடுத்தேன். மந்திரக்காரன் கையிலிருந்து உங்களை காப்பாற்றினேன்னு சொல்வார். பீலேயாம் கையிலிருந்து உங்களை காப்பாற்றினேன். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு கர்த்தர் சொல்வார். எனக்கு இஷ்டம் இல்லை, அதுக்கு பதிலா உங்களை சபிக்க வந்தவனை ஆசீர்வதிக்க வச்சேன், இப்படியா அவன் கைக்கு உங்களை தப்பு வித்தேன்னு சொல்றான். ஆமென். இதெல்லாம் போன வாரம் மந்திரங்களை பத்தி பேசினேன். இன்றைக்கு 12th verseல இருந்து பார்க்கலாங்க. 24th chapter 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எமோரியரின் 2 ராஜாக்களை கவனிங்க. எமோரியரின் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. ஓகே, இங்கிலீஷ். I sent the hornet before you. I sent the hornet or wasps, honeybees before you, which drove them out from before you. From before you. Also the 2 kings of the Amorites. But not with your sword. Or with your bow. Amen. நீங்கள் உங்க பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. என்ன பண்ணாராம் அவரு? நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். என்ன அனுப்பினாரா? குளவி. நம்ம ஊர்ல குளவின்றீங்களா? அந்த குளவிகளை கர்த்தர் அனுப்பினாராம். அனிபீஸ், தேனீக்கள் வந்து சின்னது, குளவி ரொம்ப பெருசு. ஆமென் ஆமென். அந்த குளவிகளை கர்த்தர் அனுப்பினார். பெரிய ராஜாங்க இருக்காங்க, அங்க ராட்சசன் இருக்காங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், நீ ஒன்னும் பயப்படாதப்பா, நீ கத்தி எடுத்து ஈட்டி எடுத்து நீ யுத்தம் பண்ண தேவையில்லை, உனக்கு முன்பாக அவங்கள துரத்துவதற்கு நான் குளவிகளை அனுப்புகிறேன்றார். ஏங்க, ஆண்டவர்கிட்ட இது மாதிரி பல விந்தங்க இருக்குது, பல வித்தை இருக்குது. இன்னும் சொன்னா அவர் வித்தகார கடவுள். ஆமென் ஆமென். வித்தகார கடவுள். எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை, வித்தகார கடவுள். ஆமா, அந்த வித்தகார கடவுள் சொன்னாதான் வித்தை செய்வார். ஆமென். நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப அற்புதங்களை செய்கிறவர். பல விந்தைகள் அவர் இடத்துல உண்டு, பல வித்தைகள் உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். பெரிய மோடி மஸ்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்ணுவதற்கு 2 ராஜாக்களை எப்படி துரத்துறதுன்னு அவங்க கேக்குறாங்க. அவர் சொல்ல, நீ ஒன்னும் பயப்படாத, அவனுக்கு பெரிய பெரியவங்களா இருக்காங்க, ராட்சச இருக்காங்களா, பயப்படாத, நான் என்கிட்ட பல வழி இருக்குது. ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு வழி தெரியாதுங்க, அவருக்கு எல்லா வழியும் தெரியும். உன்னை காட்டிலும் உயரமா இருக்கிறவர், உன்னை காட்டிலும் தூர பார்க்கிறவர், உன்னை காட்டிலும் பலசாலி. ஹல்லேலூயா. அவரை நம்பி வாழு. ஆமென் ஆமென் ஆமென். குளவிங்களை அனுப்பி ஒருத்தனையும் கொட்டை வச்சு அனுப்பினார். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சமயம் ஒரு 10 குளவி குழந்தைய கொட்டிருக்கோம். யார் குழந்தையா? ராட்சசன் குழந்தைய கொட்டிருக்கோம். ஆமென் ஆமென். அவன் பார்க்குவான், இல்லை டாக்டர், அந்த காலத்து ராட்சச டாக்டர் இருந்துப்பான். அவன் சொல்லுவான், இன்னொரு கொலிவு கொட்டுச்சுன்னா செத்துருவான், அவன் பிள்ளை அனுப்பிக்கிறான், எடுத்து தூக்கின்னு ஓடிடலாம், ஊரை விட்டு ஓடிடலான்ட்டு ஓடிக்கிறான். ஆமென் ஆமென். இதெல்லாம் நான் சொல்ற கதை.
ஆமென். கர்த்தர் கொழுவிங்களை வச்சு துரத்தினார். எஸ். கர்த்தர் இன்னும் சொல்றாரு, நீங்க உங்கள ஒரு 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 2000 பேர்ல 2 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. ஆமென். இலைகள் அசைது பாருங்க, அந்த சத்தத்துல கூட அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஏங்க அவர் வித்தக்கார கடவுளுங்க, அவரால முடியாது ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் சொல்ற, நீங்க சும்மா நின்னு பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பல நேரத்தை நீங்க யுத்தம் பண்றதுனால அவர் அமைதியா இருக்கிறார். அவர் சொன்னது, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண. நான் என்ன பண்றது அடியில நடக்காது. நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இங்கிலீஷ் நல்லா இருக்கும். Stand still and see the salvation that the Lord going to accomplish today. எஸ். ஆமென். இன்றைக்கே கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள். போட்டோ எடுக்கும்போது ஸ்டில் கொடுங்க, அப்படியே நிக்கணும், இப்படி ஆடக்கூடாது. அதுதான் சொல்ற, ஸ்டாண்ட் ஸ்டில். எல்லாம் ஸ்டில்னுங்க, ஸ்டில் ஸ்டில் அப்படியே கொடுங்க, அமைதியா நில்லு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படியாப்பட்ட யுத்தம்? இன்னைக்கு காண்ற எகிப்தியரை இனி காண மாட்டாய். இன்னைக்கு பட்டு கொண்டிருக்க தொல்லையை, இன்றைக்கு போய்கொண்டிருக்க பிரச்சனையை இனி பார்க்க மாட்ட. கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். அவர் விடுதலையின் நாயகன். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிறவர். உன் சிறையிருப்பு எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், உன்னை சிறை பிடித்தவர்கள் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், அந்த பலசாலி கையிலிருந்தும் சிறையிலிருந்தும் உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். அந்த நோயின் சிறையிலிருந்து, பேயின் சிறையிலிருந்து, அந்த பிரச்சனையின் சிறையிலிருந்து விடுவிக்கிற தேவன். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இஸ் மை டெலிவரர், இஸ் மை டெலிவரர், இஸ் மை டெலிவரர், இஸ் மை டெலிவரர். யாரு டெலிவரர் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஆமென். ஆமென். யாரு என்னை விடுவிக்கிறவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை உண்டாகும். ஆமென். கமான் சொல்லுங்க, விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், விந்தக்கார கடவுள், விந்தக்கார கடவுள். ஆமென். ஆமென். ஒரு 2-3 விந்தைய சொல்றேங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்டாங்களா? பாபெல் டவர் ஸ்டோரியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இல்லாட்டி 6-7 சரி, அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஜனமும் ஒரே இடத்துல இருந்தாங்களா அந்த காலத்துல. நல்ல குணிங்க, பூமி அப்போ டிவைட் ஆகல, பகுக்கப்படவில்லை. கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ஸ்னு வாங்க, அதெல்லாம் பைபிள் நடந்திருக்குது, அப்படியே போட்டிருக்குது. பூமி பகுக்கப்பட்டது, வெட்டி துண்டா போயிடுச்சான், ஒன்னு அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு. இதுவும் சயின்ஸ் சொல்லுது, அது பேர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். இது நான் சொல்றது சயின்ஸ் ரொம்ப மெதுவா போச்சுன்னு, ஆனா பைபிள்ல கொஞ்சம் வேகமா போயிடுச்சுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சரி கவனிங்க, அப்போ ஜனங்கள்லாம் ஒரே இடத்துல வாழ்றாங்க. கடவுளுடைய திட்டம் என்னன்னா, இவங்க பூமி முழுதும் சிதறடிக்கப்பட்டு இந்தியாவில் வாழணும், அமெரிக்காவில் வாழணும், ஐரோப்பாவில் வாழணும், ரஷ்யாவில் வாழணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறார். ஆப்பிரிக்கால இவங்க ஒரே இடத்துல வாழ்றாங்க. அவங்க பிளான் பண்றாங்க, நம்ம யாரும் சிதறி போகக்கூடாது, ஒரு பெரிய பட்டணத்தை நமக்காக கட்டுவோம், நம்ம பேர் விளங்க பேர் விளங்க பேர் விளங்க நாம் நமக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம். வானலாவ அப்படின்னா வானத்தை தொடர மாதிரி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும். நமக்காக ஒரு பட்டணத்தை கட்டுவோம்னா ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு பேர் விளங்கணும்னு சொன்னாங்க பாரு. அப்ப அங்கதான் வந்துச்சு. கர்த்தர் சொன்னா, நான் இறங்கி போய் பாக்குறேன், எப்படி கட்டிடுறான்னு பாக்குறேன். எனக்கு அன்பார்ல, நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கா செய்யுங்க. அதான் நான் அடிக்கடிக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நிறைய பேசுவேன். என் பிள்ளை படிக்கிறது உமக்காக, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என் பிள்ளை டியூஷன் போறது உமக்காக, என் பிள்ளை வேலைக்கு போறது உமக்காக, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அது கூட உமக்காக, என் பிள்ளை வேலை செய்யுதுன்னா அது உமக்காக. எத்தனை பெற்றோருங்க அப்படி சொல்றீங்களோ, உங்க பிள்ளைங்களை தைரியமா அனுப்பலாம் வெளியே. ஏன்னா உங்க பிள்ளைய கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா நான் படிக்கிறது உமக்காக, நான் வேலைக்கு போறது உமக்காக. ஆமென். முதல் உமக்காக தான். ஆமென். உங்க பிள்ளை பாடுறாங்களா, வாசிக்கிறாங்களா, எல்லாம் யாரு? கர்த்தருக்கு. ஆமென். நல்லா படிக்கிறாங்களா, கர்த்தருக்காக. ஆமென். டியூஷன் போறது கர்த்தருக்காக, டான்ஸ் கிளாஸ் போறாங்களா, கர்த்தருக்காக. ஆமென். ஆமென். இது மாதிரி நீங்க கர்த்தருக்கு ஒப்படைச்சிட்டு நீங்க அமைதியா இருங்க. இல்லாவிட்டா எல்லாம் தலையில எப்படி என் பிள்ளை போயிச்சா வந்துச்சா, நோனோ கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவர் பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் நீயும் நானும் வாழணும். எஸ். சரி, எதை பத்தி பேசுகிறேன்?
நமக்கு பேர் உண்டாகும். நமக்கு பேர் உண்டாகும். இருக்குதா பாருங்க. எஸ். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு அவர்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று. யாருக்கு பேர் வரணுமா? நமக்கு. அவங்களுக்கு பேர் வரணுமா? நோ எல்லாம் கர்த்தருக்கு. நம்ம பிள்ளை பெற்றது கூட கர்த்தருக்கு தான். நம்ம கல்யாணம் ஆனது கர்த்தருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஆமென். நமக்கு பேர் உண்டாக நாம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கிலீஷ். And they said, come, let us build ourselves a city, and a tower whose top is in the heavens, let us make a name for ourselves. See, this is wrong. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth. பூமி எங்க நம்ம சிதறி போகாதபடி ஒரே இடத்துல வாழணும். ஜனங்க பிளான் பாருங்க, ஒரே இடத்துல வாழணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிட்டு ஒரு பெரிய பட்டணத்தை கட்டிட்டு அங்கேயே நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா கர்த்தருடைய திட்டம் இவங்க பூமி முழுவதும் வாழணும். ஆமென். இதென்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்குனாக்கா, அந்த காலத்துல பூமி முழுவதும் ஒரே ஒரு பாஷையா. எத்தனை பாஷை? ஒரே ஒரு பாஷை. இப்ப அதுக்குதான் போட்டி. இப்ப அதான் சொல்றாங்க தமிழ் பாஷைன்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல அது வந்து எபிரேய பாஷை, அது லாட்டின் பாஷை, எதுவும் தெரியாத ஒரே ஒரு பாஷை இருந்துச்சான். நாங்க ஒரே ஒரு எத்தனை பாஷை? ஒரே ஒரு பாஷை. எல்லாம் ஒரே பாஷை தான் பேசிட்டாங்க. அதனால யாரும் சிதறி போகல. கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன கட்டுறான், போய் நான் கீழே போய் பாக்குறேன், இவனை பாரு, இவன் கட்ட விடுறானா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ற. பிதா குமாரன் பரிசுத்தர் நாம் இறங்கி போயின்னு சொல்லுது. என்ன வாசனம்? நாம் இறங்கி போய் அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்குவோம். Let us go down and confuse their language. வித்தக்கார கடவுள். ஆமென். சொல்லு. வித்தக்கார கடவுள். வித்தக்கார கடவுள். பாரு, அவருக்கு இவன் நம்ம சிதறி போகாத ஒரே இடத்துல இருக்கணும், ஸ்கேட்டராக ஒரே இடத்துல இருக்கணும். என்னமா எங்க போனாலும் அந்த கோபுரத்தை பார்த்துட்டு வந்துடலாம், உயரமா கட்டிடலாம். அவன் ஒரு பெரிய பட்டணத்தை கட்டலாம், எல்லாம் அந்த பட்டணத்திலே இருக்கலாம், வேற எங்கேயும் போக கூடாது இப்படி இவன் நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இவனை சிதறடிக்கணும்னு பாக்குறான். அதுக்கு ஒண்ணும் இல்ல, நாம் இறங்கி போய் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்குவோம் சொன்னாங்க. ரைட்டுங்களா? பைபிள் சொல்லி செங்கல் செய்தாங்களாம். அந்த காலத்துல நெருப்புல சுட்டாங்களாம். அந்த ஊர்ல தார் நிறைய கிடைக்கும். அதனால சிமெண்ட்டுக்கு பதிலா தாறு போட்டு என்ன பண்ணாங்க, கட்டுறாங்க. சிமெண்ட்டுக்கு பதிலா தாறு ஊத்தி சூடு பண்ணி ஊத்தி அது மேல செங்கல் வச்சு கட்டுறாங்க. கட்டி நிற்கும் போது திடீர்னு கர்த்தர் இறங்கி வந்து அவங்க பாஷைய தாறுமாறாக்கிட்டாராம். நாக்கினாரு தாறுமாறா. அவன் தாருன்றான், ஏய் தாரா அப்படின்றான். கீழே கொண்டு கெட்ட வார்த்தை மாதிரி கேக்குது, பாஷை மாறிடுச்சு. உணர்த்த, ஏய் தார் எடுத்துனோம், இவன் கியா அப்படின்னா, டேய் கொல்றூர்ல வெட்டிடுவேன், கொல்றூர்ல அடிச்சிடுவேன். அவன் கொல்றது வேற இந்த மாதிரி கேக்குது. இது மாதிரி எல்லா பாஷையும் கர்த்தர் தாறுமாறாக்குனாராம். பைபிள் சொல்லுது அவங்க எல்லாம் அந்த கட்டடம் கட்டுறதை விட்டு சிதறி போயிட்டாங்களாம். இது என்னன்ற ஒண்ணும் இல்ல, கொலவி அனுப்பிச்சு துரத்தினார் இல்லையா, இங்க பாஷையை தாறுமாறாக்கி என்ன பண்ணாரு, அவங்க பாபில் டவர் கட்டாத மாதிரி தடுத்தார். வித்தக்கார கடவுள். வித்தக்கார கடவுள். எல்லாம் சொல்லுங்க, வித்தக்கார கடவுள். ஆமாங்க, சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு வித்த நடக்குங்க. வித்தக்கார கடவுள். ஆமா, அவர் வித்தக்கார கடவுள். ஆமென். ஆமென். வெறும் 4 குஷ்ரோகிங்க பிச்சை எடுக்க போனாங்க சீரிய ராணுவத்தை நோக்கி. இது வந்து எந்த புக்ல இருக்குதுனாக்கா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். நீங்க ஒன்னும் படிக்க வேணாம். அவங்க அந்த தேசத்துல பட்டினி பசி இருக்குது. அந்த பிச்சைக்கார 4 பேரும் குஷ்ரோகிங்களாம் டப்பா கட்டிட்டு பிச்சை எடுக்கணும். ஏமா அப்பா குஷ்ரோகிங்க எங்களுக்கு அவன் நடக்க கூட முடியாது. பைபிள் அவங்க பேசுறாங்க, ஊர் உள்ள போனாங்க பட்டணத்துல பஞ்சம், இங்கேயே உட்கார்ந்தாலும் நம்ம செத்துருவோம், ஊர் உள்ள போனாலும் பஞ்சம், அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களும் செத்துனுக்குறாங்க, எப்படியோ சாவ போறோம், நேரா சீலியர் பாளையத்துக்கே போயிடலாம், அந்த கேம்புக்கு, விரோதியுடைய கேம்புக்கே போகலாம். ஒன்னு சொல்றாங்க, அவங்க உயிரா வச்சா வாழ்வோம், அவங்க கொண்டுட்டா செத்துருவோம். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு 2 பேர் இஸ்ரவேல் ஜனங்க வந்தா போதும் எனக்காக, அவர் சொல்றாரு சீரியன் கிட்ட சண்டைக்கு வந்தா போதும் நான் முடிச்சிடுறேன்ற. அவருக்கு என்ன 2 பேர் நடந்து வந்தாங்கன்னா போதும், இல்ல எப்படி வந்தாலும் போதும். ஆனா எத்தனை பேர் வராங்க? 4 பேர். கர்த்தர் போதும்பா குஷ்ரோகிகளை வச்சே முடிச்சிடுறேன். ஆக்சுவலி அவங்க சாவறதுக்கு வராங்க.
போறோம் அவங்க கிட்ட. உயிரா வச்சானா வாழ்றோம், கொண்டுட்டான்னா சாவுறோம். ஆமென். இது மாதிரி ஆளுங்க வேணும்னு கர்த்தர் பார்த்திருந்தார். ஹalleluya. 4 பேர் நடந்து வருகிறத பார்த்து பைபிள்ல சொல்லுது, கர்த்தர் அந்த சீரியருடைய பாளையம், அந்த கேம்ப், அங்க இருக்க சீரியருடைய சோல்ஜர்ஸ், இஸ்ரவேலுடைய எனிமீஸ்ங்க, இஸ்ரவேலுடைய விரோதிகளுக்கு பைபிள்ல 3 விதமான சத்தத்தை உண்டு பண்ணாராம். ஆமென். எத்தனை விதமான சத்தம்? 3 விதமான சத்தம். வித்தக்கார கடவுள். வித்தக்கார கடவுள். என்ன சத்தம்? இவங்க 4 பேர் நடந்து வராங்க. என்ன நடக்கிறது? என்ன சத்தம் வர சொல்லுங்க? என்ன சோல்ஜர்ஸா லெஃப்ட் ரைட் இருக்காங்க? நோ, அவனுக்கு இப்படி கால இதெல்லாம் இழுத்துக்கின்னு இப்படி நடந்து வந்திருப்பானுங்க. ஆனா அத பைபிள்ல சொல்லுது, குதிரைகளின் இரைச்சல்களை கேட்க பண்ணினார். என்ன இரைச்சல்? குதிரைகளின் இரைச்சல். God caused them to hear the noise of the horses and the noise of the great army and the noise of the what? Warriors. Yes. Amen. Amen. Battle சத்தம். கர்த்தர் குதிரைகளின் சத்தம், குதிரைகளின் சத்தம் மாத்திரம் இல்ல, அது ரதங்களின் சத்தம். சேரியட் கடகட 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 கடகடன்னு ஓடுற மாதிரி இவன் நடக்கிறது. என்னங்க இப்படி நடக்கிறான், ஆனா கடகடா 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 கடகடா. வித்தக்கார கடவுள். வித்தக்கார கடவுள். கடகடா கடகடா கடகடா. இது மாதிரி பல வித்தை வச்சிருக்கிறாங்க. இவங்க பாக்குறாங்க, திடீர்னு பார்த்தா டக 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 குதிரை சத்தம். நெக்ஸ்ட் வந்து ரதங்க ஓடுற மாதிரி டக 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 நிறைய. நெக்ஸ்ட் நிறைய பேர் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சத்தம் போட்டு பேசிட்டு வர மாதிரி சத்தம். வெறும் சத்தத்தை வச்சு ஓட்டிட்டாராம் கர்த்தர். Yes. ஹalleluya. எனக்கு அன்பானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எவனா யுத்தத்துல உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் வித்தக்கார கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நானு சென்னையில சொன்னேன், எல்லாம் சிரிச்சாங்க. நம்ம ஆண்டவர் கலகமுட்டி நம்பர் 1ன்னு. பாரு என்ன கலகமுட்டினார் பாருங்க, பாஷையை தாறுமாறாக்கிட்டார். ஆமென். ரொம்ப சிம்பிள். உன் விரோதியை பாஷையை தாறுமாறாக்கினார். அதே மாதிரிதான் யோசபாத்து கிட்ட 3 கும்பல் சண்டைக்கு வந்தானுங்க. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். பைபிள்ல சொல்றது 3 பேருக்கு முட்டை வச்சுட்டாராம். கலக முட்டி தானே. விரோதிங்க 3 பேர் வந்தானுங்க, 3 பேருக்கும் கலக முட்டாராம். 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டானுங்க. நெக்ஸ்ட் ஒருத்தனுக்கு கை கலந்ததான். ஆமென். ஆமென். வித்தகார கடவுள். சொல்லுங்க, வித்தகார கடவுள். ஹalleluya. ஹalleluya. நீங்க சொல்லணுமே வித்தகார கடவுள். சொல்லுங்க. சரியா வரல ராகம். வித்தக்கார கடவுள். சொல்லுங்க. ஐயோ, வித்தக்கார கடவுள். நீ ஒண்ணு நினைக்காத, வீட்டுல போயிட்டு கத்தினுக்கு போறாங்க ஒருத்தர். நீங்க பாரு, இன்னைக்கெல்லாம் இதேதான் வித்தக்கார கடவுள். அவங்க கத்தா கட்டி கேளுங்க. கத்திரிக்கா இருக்கும் போதே வா, ஒரு அற்புதம் நடக்கும் போது வித்தக்கார கடவுள். உன் விரோதி ஓடும் போது வித்தக்கார கடவுள். கலகமுட்டி நம்பர் 1. பயப்படாதங்க. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டுல உனக்குள்ள இருக்கிற பெரியவர் அவர் வித்தக்கார கடவுளுங்க. இது மாதிரி நிறைய வித்தை. கொலைவிங்களை வச்சு துரத்தினார், சத்தத்தை வச்சு துரத்தினார், பாஷையை தாறுமாறாக்கி துரத்தினார். புதிய ஏற்பாட்டுல வேற ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க எல்லாம் டைம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து நான் பேசுறதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்துல ஒரு முடவனை நடக்க வச்சுட்டாங்க. 3ஆம் அதிகாரத்திலே அது நடந்துரும். 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் ரொம்ப பேச்சு. இவன் எப்படி நடந்தான். லாஸ்ட்ல அப்போஸ்தலருங்க 12 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போஸ்தலர் தெரியுங்களா, இயேசுடைய 12 சீஷங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்ச உடனே நாளைக்கு மார்னிங் வந்து 7 மணிக்கு கோர்ட் கூடுது, இல்ல 8 மணிக்கு கோர்ட் கூடுது. ஆமென். ஆனா இன்னைக்கு ராத்திரியே வந்து ஒரு தூதன் வந்து இதை திறந்து விடுறான். இதை ஜெயில திறந்து போங்க, நீங்க வெளியே ரிலீஸ் நிப்போ அப்படின்னு. ஆமென். ரிலீஸ் ஆயிட்டே போயிட்டாங்க. அங்க திறந்து விடணும் ஒரு வார்த்தை சொல்றான், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை போய் தேவாலயத்துல பேசுங்க. எங்க போனோம்? தேவாலயத்துல. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜெயில இருக்க கூடாது. ஜெயிலுள்ள வார்த்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அது ஜெயில அடைப்பட்டு இருக்க கூடாது. நீங்க போங்க, விடுதலை பண்றோம், நானு வேலை எல்லாம் நானே கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் திறந்து விட்டு அனுப்பிச்சார் தூதன். ஹalleluya. ஆமென். இவன் நேரா அவங்க போயிட்டு கர்த்தர் சொன்ன மாதிரி 7 மணிக்கே பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு கோர்ட்டு நடக்குது. அவங்களை அழிச்சுன்னு வரணும், ஒரு 8 மணிக்கு அழிச்சுன்னு வரணும். அழித்துன்னு வரலான்னு போய் என்னங்க திறந்து பார்த்தாக்கா ஆளு காணோம். ஜெயிலாவே இருக்குது, ஆளு காணோம். ஆளு அபேஸ்டா. ஆளு தூக்கிட்டார் கர்த்தர். ஆளு அபேஸ்டா. சொல்லுங்க, ஆல் அபேஸ்டா. ஆமென்.
இவன் ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க போனோம், ஜெயில் பூட்டின மாதிரி தான் இருந்துச்சு, சாத்தின மாதிரி தான் இருந்துச்சு, எதிரில் காட்ஸுங்க கத்தி வச்சுன்னு ஈட்டி வச்சு நின்று தான் இருக்காங்க, ஆனா திறந்து பார்த்தா ஆள் இல்லை. அப்படியே இவங்க குழம்பிட்டு என்ன சொல்றாங்க, இது என்னமா முடியுமோ தெரியல. ஆமென் ஆமென். What would be the result of this? இது என்ன எப்படி முடியும் தெரியல. They got confused. ஏன்னா அங்க ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் பெயரு வித்தகார கடவுள். வித்தகார கடவுள். ஜெயிலா வருது, ஆனா திறந்து விட்டு ஆள் அனுப்பிட்டார், மூடிட்டு இருக்குது. இதெல்லாம் செய்வாருங்க. அவர் வித்தகார கடவுள், அவரால முடியாது எதுவும் இல்ல. உன் வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்ய அவரால முடியும், அவரால முடியாதது ஒன்றுமில்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் வித்தகார கடவுள். ஆமென் 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 ஆமென். இது நெக்ஸ்ட் பீட்டர். அதுவும் பீட்டரை வந்து 12ஆம் அதிகாரத்துல இது குழம்பிட்டு இருக்கிறான், என்ன பண்றதுன்னு. ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், நீங்க யாரை தேர்ந்துக்கிறீங்களோ அவங்க வந்து தேவாலயத்தை நின்று பிரசங்கம் பண்றான். ஏன்னா அவர் சொன்னாரு, ஜெயில இருக்கக்கூடாது, வார்த்தை வெளியே போடும், போய் பிரசங்கம் பண்ணுங்க. அவனு சொல்றாங்க, நீ யாரை பிடிக்க போனீங்களோ, யாரை தேர்ந்துக்கிறீங்களோ அவங்க வந்து தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பீட்டர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவனை பைபிள சொல்லு, பாஸ்கா பண்டிகையின் மறுநாள்ல வெட்டணும் அப்படின்னு, பண்டிகைக்கு பின்னாடி வெட்டி அவனை சாகடிக்கணும். அவனை சாகடிக்கிற நாள் மறுநாள், நாளைக்கு, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வித்தகார கடவுள். வித்தகார கடவுள் பைபிள சொல்லுது, 2 சங்கிலி மாட்டிட்டு அவனை படுக்க வச்சுட்டு இருக்காங்க ஜெயில. எத்தனை சங்கிலி? 2 சங்கிலி. 2 ஃபெட்டர்ஸ் போட்டு அவனை சங்கிலி போட்டு செயின் போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு சோல்ஜர், இந்த பக்கம் ஒரு சோல்ஜர். ஆனா நைட்ல ஒரு தூதன் வரான், இப்படி தட்டினானா 2 சோல்ஜர் தூங்குறாங்க, இவன் செயின் போட்டுக்கிறாங்க, அவங்க தூங்கிக்கிறாங்க. அந்த வந்த தூதன் அவங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தானா என்ன கொடுத்தான்னு தெரியல, அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. இவனை மாத்திரம் தட்டி எழுப்புறான். பைபிள் சொல்லுது, தூதனுடைய கை விழாவில் தொட்டு எழுந்துக்க பீட்டர் அப்படின்னு சொன்னவனையும் இருக்கிற சங்கிலி எல்லாம் கீழே அறுந்து விழுந்துச்சு. இதுதாங்க விடுதலை. தூதன் கைப்பட்டாவே விடுதலை ஆகுது. எல்லா சங்கிலியும் முறியுதுன்னா கர்த்தருடைய கை உன்னை தொடுமானா, கர்த்தருடைய தயவு உன்னை தொடுமானா விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, தரித்திரத்துல இருந்து விடுதலை, எல்லா பிரச்சனை விடுதலை. தூதன் வந்து விழாவில தொட்டு he touched his side and asked him to get up. Awake Peter, awake. அதுவும் ஏஞ்சிக்கடா பாருங்க. ஊழியக்காரன் ஒரு கடவுளுடைய பிள்ளைனா, நாளைக்கு சாவுனா கூட இன்னைக்கு அவன் நோ இன்னைக்கு நல்லா தூங்குறான். நாளைக்கு சாவுனா யாரும் தூங்குவாங்களா சொல்லுங்க? ஆனா பீட்டர் தூங்குறான். அங்கதான் நிக்கிறான் பீட்டர். அங்கதான் நிக்கிறான் பீட்டர். நல்லா தூங்குறான். 1000 பிரச்சனை இருந்தாலும் நோ அப்பா பார்த்து கொள்வார். எவ்வளவு தொல்லை இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் தூக்க கண்ணில் எழுந்தான். ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை. அவர் சொன்னார், அப்படியே போத்தினாரா, டேய் டைம் இல்லப்பா, அவனுக்கு நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன், நீ அவனுக்கு படுத்துனுக்குறாங்க, நீ வா. நேர கதவு திறக்குதான், சங்கிலி விழுது, கதவு திறக்குது. அவங்க போனாக்கா மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. 3வது இன்னும் மெயின் டோரா, அதுவும் ஓப்பன் ஆகுது. இவன் நடந்து போகிற சமயத்துல அத ஜெயிலெல்லாம் தாண்டி வந்தோடனே தான் சில்லுன்னு காத்தடிச்சோடனே அப்பதான் அவனுக்கு புரியுது, அவன் ஏதோ சொப்பனம் காண்ற மாதிரி நினைச்சானா, தரிசனம் காண. அப்புறம் எவ்வளவு தூக்க காண்டல இருக்கிறான், சொப்பனம் காண்றான்னு நினைச்சானா. அப்புறமேட்டு தான் சில்லுன்னு காத்தடிச்சோடனையும் தொட்டு பாக்குறான், உண்மையா தான் நான் வெளியே வந்துட்டு இருக்கிறேன். ஆமென். மறுநாள் பேதுரு நிமித்தமா எல்லாருக்கும் காப்ரா உண்டாயிடுச்சு. ஏன்னா வித்தகார கடவுள். வித்தகார கடவுள் குலவிகளை வச்சு துரத்துவார், சத்தத்தை வச்சு துரத்துவார், 4 குஷ்ரோகியை வச்சு துரத்துவார், உன் விரோதியை எப்படினா ஓட்டம் விடுவார், பாஷைகளை தாறுமாறாக்குவார், கன்ஃபியூஸ் பண்ணுவார், என்னவோ செய்வார். அவர் வித்தகார கடவுள். ஆமென் ஆமென் ஆமென். இவ்வளோத்தையும் யோசுவா சொல்றான். நீங்க உங்க ஈட்டிலையோ உங்களுடைய கத்திலையோ உங்களுடைய வில்லுலையோ அந்த பட்டணத்தை ஜெயிக்கல, அந்த 2 ராஜாக்களையும் நீங்க துரத்தல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பி துரத்தி விட்டார்னு சொன்னான். கைகளை தட்டி தேவனமயம். ஆமென் 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 ஆமென். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் போதுமா? வித்தகார கடவுள் போதுங்களா? 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, இப்போ 13 போலாம். 13ல அப்படியே நீங்கள் கவனிங்க,
அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். அவைகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். கவனிங்க, 2ஆம் வசனத்துல 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வசனத்துல பேச ஸ்டார்ட் பண்றான், வாயை திறக்கிறான். யார் பிடிச்சிட்டு அவன? கர்த்தர் பிடிச்சிட்டு பேசுறான். நான் செய்தேன், நான் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு போன வாரம் காமிச்சேன். கரெக்டுங்களா? இந்த 13ஆம் வசனத்துலதான் கர்த்தர் அவனை விட்டு போறார். இது வரைக்கும் அவன் பேசினே இருக்கிறான். இந்த 13ஆம் வசனம் வரைக்கும் பேசுறது யாருன்னா கர்த்தர். அதான் லாஸ்ட் என்றார், அதோட முடியுது. ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். இவ்வளவுதான் சொன்னாராம் கர்த்தர். வேர்ட் ஆஃப் நாலேஜ் இங்க முடியுது. என்றார். இதுக்கு பின்னாடி பேசுறது யாருன்னாக்கா யோசுவா. கவுனிங்க, அதான் சும்மா தபாச்சி எத்தனை போல இது வரைக்கும் பேசுறவர் யாருங்க? கர்த்தர். இதுல 2ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பேசினவர் கர்த்தர். 14, 15 அதுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் யாருங்க? யோசுவா. இத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆமென். கேட்டீங்களா? இப்ப என்றார் இங்கிலீஷ். I have given you a land for which you did not labor. கர்த்தர் சொல்றார், I have given you a land for which you did not labor. நீங்க பிரயாசப்படாத பண்படுத்தாத தேசத்தை, நிலத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். Amen. I have given you a land for which you did not labor. And cities which you did not build. And the cities which you did not build. And you dwell in them. And you dwell in them with them. You eat of the vineyards and you eat of the vineyards and olive groves which you did not plant. Amen. Which you did not plant. Super. I have given you a land for which you did not labor, cities which you did not build, and you dwell in them. You eat of the vineyards and olive groves which you did not plant. Tamil. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், அதே தமிழ் அப்படியே இது, நீங்க பண்படுத்தாத தேசத்தை உங்களுக்கு கொடுத்த, நீங்க பிரயாசப்படாத தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க கட்டல பட்டணம், யாரோ கட்டணா, அதை பிடிங்கி நான் உங்களுக்கு கொடுத்தேன். யாரோ வீடு கட்ட வச்சா அதை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவைகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை சாப்பிடுகிறீர்கள். ஒலிவத் தோப்புகளின் நீங்கள் நடாத ஒலிவத் தோப்புகளின் பலனை புசிக்கிறீர்கள் என்றார். ஸ்டாப். இதோட வந்து இதுவும் செய்வாருங்க கர்த்தர். ஆமென். யாரோ நீங்க கட்டியிருக்க மாட்டீங்க வீடு, யாரோ ஒருத்தர் நல்ல அழகான வீடு கட்டி இருப்பாங்க, அதுல உங்களை குடியிருக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. யாரோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க, ஆனா கர்த்தர் தாம் பிள்ளைங்களை அதுல வைத்து அவர் அழகு பார்ப்பார். தாம் பிள்ளைங்களை அதுல வைத்து அழகு பார்ப்பார். நெக்ஸ்ட், நீங்களும் கட்டி குடியிருப்பீங்க, அதுவும் நடக்கும். ஆமென். ஆனா யாரோ பிரயாசப்பட்டாங்க, யாரோ கஷ்டப்பட்டாங்க, அந்த வீட்டுல நீங்க குடி இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு பேர் நம்ம சர்ச்சுக்காரங்க நல்ல வீட்டுல குடி இருக்காங்க, ஆனா அவங்க கட்டல, இன்னொருத்தர் கட்டியிருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் அவங்க சொல்லுவாங்க, பார்த்து பார்த்து கட்டினா ஐயா, என்ன பண்றது ஐயா, கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு, அதனால இவங்களுக்கு லீஸ் கொடுத்தேன். ஆமா, அவங்க எங்க இருக்காங்களோ தெரியல, ஆனா நீங்க நல்ல இடத்துல இருப்பீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க, நடக்கும். ஆமென். 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 இது கேஜிஎஃப்ல எல்லாம் தான் பாவம், துரைங்க கட்டி விட்ட வீடு, அதுல நீங்க நானும் குடி இருக்கிறோம். ஆமென். 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 அவரு பெரிய ஆமென், ஏன்னா உண்மையா துரை வீட்டுல இருக்கிறார் அவரு. ஆமென். ஆமென். ஆனந்த் அப்பா கூட துரை வீட்டுல தான் இருக்கிறார். யாரோ பிரயாசப்பட்டு பிஜெம்எல் அவங்க கட்டின வீடு, இப்போ அவங்க குடியிருக்கிறாங்க. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோ பிரயாசப்பட்டு யாரோ கட்டின வீட்டுல நீங்க குடியிருப்பீங்க. ஆமென். யாரோ நட்டு வச்சிருப்பாங்க தோட்டம், அதுல இருந்து பழத்தை நீங்க சாப்பிடுவீங்க. ஆமென். யாரோ கிணறு தோண்டி வச்சிருப்பாங்க, சம்பு வெட்டி வச்சிருப்பாங்க, அந்த சம்பு தண்ணி நீங்க குடிப்பீங்க, கிணறு தண்ணியை குடிப்பீங்க. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆசீர்வாத கடவுள். ஆசீர்வாத கடவுள். ஆமென். ஆமென். அங்க முன்ன பார்த்தோம் வித்தகார கடவுள். இது வந்து என்ன? ஆசீர்வாத கடவுள். சிலருக்கு பிச்சைக்கார கடவுள், சிலருக்கு வானா அதெல்லாம் நமக்கு வேணாங்க. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன்.
இத கர்த்தரே சொல்ற, நான் கொடுத்தேன். ஆமென். யாரோ கட்டுறான் வீடு, யாரோ நீங்க பிரயாசப்படல, அந்த பட்டணத்தை நீ கட்டல, நான் யாரோ கட்டுறத நீங்க குடியிருக்கீங்க. ஆமென். இத வந்து 2 வசனத்துல உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். Come on, turn with me to the book of Deuteronomy 6th chapter verse 10 and 11. உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11 2 வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தான் சொன்னார், பிராமிஸ் பண்ணார், இஸ்ரவேல் நாட்டை தருவேன். அதுல நீங்க பிரவேசிக்கிறீங்க, அவங்க பிள்ளைங்க, நீங்க பிரவேசிக்கும் போது நீ கட்டாத, கவனிங்க, நீ கட்டல, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், எல்லாம் சொல்லுங்க, வசதியான பெரிய பட்டணங்கள், வசதியான வீடுகளை தருவார். ஆமென். எப்போதும் கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு போவார். நீ நெருக்கத்துல இருந்த கர்த்தர் போதமா, நெருக்கப்பட்டது போதும், நீ கஷ்டப்பட்டது, உன்னை நான் பிராட் பிளேஸ்க்கு, விசாலத்துக்கு கொண்டு போகிறேன், உன்னை விசாலமான இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வைப்பார். நெருக்கத்திலிருந்து விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அதான் சொல்றார், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம். சூப்பர், பெரிய வீடுங்க, பெரிய பட்டணம், நீ கட்டல, யாரோ கட்டுனாங்க, அந்த பட்டணத்துல நீ குடியிருப்ப, அந்த வீட்டுல குடியிருப்ப. இங்கிலீஷ். So it shall be when the Lord your God brings you into the land of which he swore to your fathers. When the Lord your God brings you into the land in which he swore to your fathers. To Abraham, Isaac and Jacob. And to give you large and beautiful cities. See, to give you large and beautiful cities which you did not build. God wants to give you beautiful and large cities that you did not build. நீ கட்டாத, தமிழ்ல வசதியான இருக்குது, இங்க வந்து லார்ஜ், ரொம்ப வசதி, பெருசா பெரிய இருக்குதான், அதுவும் அழகானதை தருவார். அல்லேலூயா. அழகான வீடுகள், அழகான பட்டணத்தை கர்த்தர் தருவார். இப்படிதான் சொல்லுது. ஓகே, அடுத்த வசனம் பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். இதான் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வீடுகள். அப்படிதான். ஏன்னா எல்லாம் எங்க சாமான வைக்கணும்னு தெரியக்கூடாது. இடமே இல்ல, எங்க இன்னொரு சோஃபா போடுறது, ஒரு சோஃபா உள்ள வந்தா 2 சோஃபா வெளியே போகணும் போல் தெரியுது. ஆமென். அப்படி நிறைய வஸ்துக்களை கர்த்தர் உங்க வீட்டுல நிறைச்சு வைப்பார், நிறைத்து கொடுப்பார். இன்னும் சொன்னா உங்க வீடு காலியா இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீடுங்க காலியா இருக்காதுங்க, எல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா லக்ஸுரிஸும் கர்த்தர் தருவார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ அனுபவி என்றுதான் கர்த்தர் அது கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு சத்தியம் அதுதான், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவற்றையும் கொடுக்கிற தேவன். அப்படிதான் சொல்லுது. நீங்க வேணும்னா வேணுங்க, 1 தீமோத்தேயு புத்தகம் 6 அதிகாரம் 17, 18, 19. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவற்றையும் கொடுக்கிற தேவன். எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ கிறிஸ்தவங்களுக்கு இயேசு வேணுமா? வேணும், நீ அனுபவின்றார் கர்த்தர். கார் வேணுமா? வேண்டும், நீ அனுபவி. ஏரோப்ளேன் வேண்டும், நீ ட்ரெயின் கூட கேளு, சொர்ணாவே உனக்கு தரார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொடுப்பார். யாருக்கு தெரியும்? ட்ரெயின் நெக்ஸ்ட் உங்க வீட்ல இருந்தா போவோம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். இன்னொன்னு சொல்றாங்க, யாரையும் உயர்த்தக்கூடிய வல்லமை, யாரையும் பலப்படுத்தக்கூடிய வல்லமை அவர் கையில் இருக்குது. யாரையும் மேல கொண்டு வர முடியும், யாரையும் அவர் மேல கொண்டு வர முடியும். எவனையும் யாரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய வல்லமை கர்த்தரிடத்துல உண்டு. அல்லேலூயா. அத சொன்ன, அப்பா யாரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உனக்கு உண்டுன்னு பைபிள்ல சொல்லுது. என்னையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும், என்னையும் உயர்த்த உம்மால முடியும், என் குடும்பத்தையும் உயர்த்த உம்மால முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி, என்னையும் உயர்த்த முடியும், என் குடும்பத்தை உயர்த்த முடியும், என் வாழ்க்கையை உயர்த்த முடியும். எனக்கு ஒன்றும் தெரியாதையா, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.
எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுப்பார், படிப்பு அவர் தருவார், ஆமென். ஞானத்தை அவர் தருவார். ஆமென். உன்னை உயர்த்திற்கு எல்லா வித்தையும் வச்சு இருக்கிறார். வித்தக்கார கடவுள், வித்தக்கார கடவுள், அவர் வித்தக்கார கடவுள். Yes, yes. ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. அச்சா நீ நிரப்பல, ஆக்சுவலி நீங்க நிரப்பல, Yes. நீங்க நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். வீட்டுல எல்லாம் இருக்குமா, அப்படியாப்பட்ட வீடுகளை நான் உனக்கு தருவேன். நெக்ஸ்ட், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். துறவுன்னு அந்த காலத்துல கிணறு, நீ வெட்டல, யாரோ வெட்டி இருக்காங்க கிணறு, அதுல தண்ணி. இந்த காலத்துல வச்சுக்கலாம், நீ வெட்டாத சம்புகளை கர்த்தர் தருவார். ஆமென். நீ போர்வெல் போடாத போர்வெல்களை கவர்மெண்ட் போட வச்சு உனக்கு தண்ணி கொடுப்பாரு. ரைட்டுங்க. ஓகே, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும். நீ நட்டு இருக்க மாட்ட மரம், யாரோ நட்டு வச்சிருப்பாங்க, அதனுடைய கனியை நீங்க புசிப்பீங்க. அது முருங்கை மரமோ சீதா மரமோ எதுனா இருக்கட்டும், நமக்கு என்ன போச்சு. என் கவிதா சிஸ்டர் கரெக்டா உங்க வீட்டுல ரெண்டுங்கதா, அதான் சிரிக்கிறாங்க. உஷாரா இருங்க, யாருக்கோ தான் கொடுக்குறாங்க. சரி சரி. நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். நீ என்ன இருப்ப? சாப்பிட்டு திருப்தியாகும் போது. நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்ப அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. இங்கிலீஷ், houses full of all good things. Houses full of all good things. Say houses full of all good things. Say houses full of all good things. Once again, houses full of all good things. எல்லாம் நிரம்பிய வீடு அப்படி கொடுப்பார். Houses full of all good things. Which you did not fill. Which you did not fill. Yes. You not wells which you did not dig. You not wells. Well has been dug, but you did not dig it. Amen. Vineyards and olive trees which you did not plant. When you have eaten are full, then don't forget the God. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு உனக்கு எல்லாம் கொடுப்பார், நல்ல சம்பளத்தை கொடுப்பார், அப்போ மறந்துடாத கர்த்தரன்னு சொல்லுது. ஆனா கர்த்தரை சொல்றார், உன்னை நல்லா நான் உயர்த்துவேன், பெரிய லெவல் கொண்டு வருவேன், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால இப்போ இதெல்லாம் இது வரைக்கும் கர்த்தர் பேசினார். ஓகே, இது வரைக்கும் யார் பேசுறது? கர்த்தர் பேசுறது. இப்போ யோசுவா பேசுறான். இதுதான் நம்ம ஸ்டோரி முடியுதுங்க. கமான், 14 24 14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. பாத்தியா, யோசுவா நான் பேசுந்தவன் திடீர்னு ஆயிட்டா கர்த்தருக்கு பயந்து. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஓகே, இது வேணாங்க, நம்ம நேரா 15க்கு போயிடலாம், டைம் இல்ல. 15 கர்த்தரை சேவிக்கிறது. கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜோஷுவா, யோசுவாவுடைய வார்த்தை, கடைசி வார்த்தை, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். சொல்றேன், ஒரு சமயம் கர்த்தரை சேவிக்கிறது, அவர் சர்ச்சுக்கு வர்றது, அவர் ஆராதனை பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா, ஆமென் ஆமென், உங்களுக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பிடிக்காவிட்டால், ஆகாததாய் கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள்? பின்ன யாரை நீங்க சேவிக்க போறீங்க என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? என்ன அர்த்தம்? நதிக்கு அப்புறத்துல ஆபிரகாம் தேராகு வாழ்ந்தான். அவங்க சிலைகளை கும்பிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சிலைகளை போய் மறுபடியும் நீங்க கும்பிடுறீங்களா கேக்குறான். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை அந்த கடவுளை போய் சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை, அல்லது இப்போது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசமாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் அவன் சொல்றான், கர்த்தரையே சேவிப்போம் என்றால். நீங்க எப்படினா போங்க, நீங்க எப்படினா போங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹalleluya. As for me and my household, we will serve the Lord. Amen, 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 amen.
அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துடுச்சுங்க. Yes. அவன் சொல்றான், எந்த கடவுளை சேவை போறீங்க, நீங்க எப்படின்னா போங்க. Amen. அவன் சொல்றான், நீ எப்படின்னா போ. Yes. எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் என் கடவுள். Amen. எனக்காக உயிரை கொடுத்தாரு, Amen. எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு, Hallelujah. எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, Amen. எனக்காக 39 அடிகளை வாங்கினாரு, Amen. எனக்காக சிலுவையில தொங்கினாரு, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரு, எனக்காக உயிர் தந்தாரு. Hallelujah. அந்த இயேசு தான் என் கடவுள். Amen. நானும் என் வீட்டாருமா என்றால் Amen. கர்த்தரையே சேவிப்போம். Hallelujah. நானும் என் வீட்டாருமா என்றால் Yeah. கர்த்தரையே சேவிப்போம். Amen. As for me Yes. and my household, we will serve the Lord. Come on, Amen. give a clap offering. Amen. கைகளை தட்டுங்க. ஆமென், ஆமென். சூப்பர், சூப்பர். நீ மனுஷனா, நீ ஒருத்தனா மனுஷன். Praise the Lord. Praise the Lord. இவன் வார்த்தை மாதிரி தான் யோபுடைய வார்த்தை. ஆமென். யோபு எத்தனையோ சோதனை பிரச்சனைல போனா ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா, அவர் கொன்னே போட்டாலும் என்ன, அவர் Yes, கொன்றாலும் yes, yes, yes. அவர் தான் என் தேவன். Hallelujah. என கொன்னு போட்டாலும் அவர் தான் என் தேவன். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. என கொன்னு போட்டாலும் அவர் தான் என் தேவன். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படி கொன்னு போட மாட்டார். அவனுக்கு அவ்வளவு விசுவாசம். ஆமென். 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 என கொன்றே அவர் போட்டாலும் அவர் தான் என் தேவன். ஆமென். ஒரு மனுஷன் எப்படி சொல்றான் பாருங்க, இங்கிலீஷை படிச்சுட்டு பார்க்கலாம். And if it seems evil to you to serve the Lord, and if it seems evil to serve the Lord, choose for yourself this day choose for yourself this day whom you will serve, whom you will serve. whether the gods which your fathers served, Choose for you this day whom you will serve, whether the gods which your father served, that were on the other side of the river, that were on the other side of the river. or the gods of the So he was Amorites. talking about Abraham's father and Abraham who lived other side of the river. Okay, next. Or the gods of the Amorites, Or the gods of the Amorites, in whose land you dwell. in whose land you dwell in. Okay. But as for me But as for me and my house, and my house, we will serve we the Lord. will serve the Lord. But as for me and my house and my household, we will serve the Lord. Hallelujah. Hallelujah. Amen. 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 அப்பாங்களுக்கு பேசுறேன், Yes. அம்மாங்களுக்கு பேசுறேன். உங்க வீடு Yes. எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. Amen. வீட்டுல எல்லா உரிமையும் உண்டு. Amen. உன் பிள்ளைய கண்ட்ரோல் பண்றது. Yes. இடங்களா, எங்க பிள்ளைங்க நான் அவங்களெல்லாம் அடிக்கிறதாலாம் இல்லை, ஒரு திட்டு போட்டாவே அழுதுருவாங்க. ஆனா ஒரு முறை அடிச்சிருக்கேன், ஒரு முறை 2 முறைலாம் அடிச்சிருக்கேன். ஒரு முறை மோலின், ரேச்சல், குட்டு எல்லாம் அடி வாங்கினாங்க. எங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கிற டைம்ல அவங்க அத்தை வீடு இருக்குது, லீமா வீடு. போயிட்டு ஏதோ ஒரு விஜய் டிவி ஏதோ ஒன்று பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணாத வந்தாங்க. பெரிய பேட்டு தூக்கிட்டேன். எந்த பேட்டு? கிரிக்கெட் பேட்டு. அடி எல்லாம் இருக்கும். அப்படி பேட்டு தூக்கினோம். எங்க ரேச்சல் சொன்ன சத்தம் இன்னைக்கும் இருக்குது, மம்மி இவரை பாறை எப்படி நிக்கிறாரு, மம்மி இவரை பாறை எப்படி நிக்கிறாரு. நான் கண்ணு இப்படி விட்டு கோத்து நிக்கிடுவோம். பார்த்து அலறிச்சு, எல்லாருக்கும் அடி. ஆமென். ஆமென். பேரண்ட்ஸ், Yes. பெற்றவங்க சர்ச்சுக்கு வராட்டி சாப்பாடே கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு. ஆமென். எஸ். ஆமா. சர்ச்சுக்கு வரலையா, சாப்பாடுல போடா, உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அந்த மனுஷன் பாரு, இரு எங்க ஒய்ஃபை கேட்டு சொல்றேன் சேவிக்கலாமா வேணாவா, இல்ல என் பிள்ளைங்களை கேட்டு செல்றேன்னு சொன்னானா? இல்ல, வீட்டு தலைவன் சொன்னான், நானும் சரி என் வீட்டாரும் சரி கர்த்தரை தான் சேவிப்போம், இதுல நாங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். ஹalleluya. நோ காம்ப்ரமைஸ். ஹalleluya. எஸ். உங்க பிள்ளைங்களுக்கு சொன்ன, as long as you are under my roof, you are under my control. Amen. Amen. As long as you are under my roof, you should be under my control. Yes. நீ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். Amen. ஆமென். Amen. அப்படி பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். ஒரு சமயம் அப்பா சரியா இல்லைனாக்கா, அம்மா நீ கவனிச்சுங்க, குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி நீ நடத்தணும். நீ தான் வீட்டு தலைவி, நீ தான் வீட்டு தலைவன். உங்க கண்ட்ரோல்ல தான் உங்க பிள்ளைங்க இருக்கணும். சர்ச்சுக்கு வானா வரணும், போனா போகணும். ஆமென். எஸ். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஞாயிற்றுக்கிழமை விடவே மாட்டாங்க எங்க வீட்டுல, எங்க தான் இருக்கணும்? சர்ச்சில். உனக்கு தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போனே வர்றது இல்லை, மற்ற நாளெல்லாம் போன் வரும். அவங்களுக்கு தெரியும், போன் பண்ணாலும் இவர் எடுக்க மாட்டாரு, என் போனும் இருக்கிறது இல்லை.
அவ்வளவு லெவலுக்கு போயிட்டோம். உங்க சொந்தக்காரத்தின ஞாயிற்றுக்கிழமையா அவங்க சர்ச்சுக்கு தான் போவாங்க. ஆனா சிலர் இருக்கிறாங்க பைத்தியவங்க, சொந்தக்காரன் வந்துட்டாங்க ஐயா, மகளும் ஒரே குத்து உன்ன, சொந்தக்காரன் வந்துட்டாங்களாம், காரியம் நடக்குதான், சோறுனா விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஜனம். சோறு காட்சி 12:30 மணிக்கு கூட காரியம் நடக்குது. எத்தனை மணிக்கு சோறு போடுறாங்க சொல்லு? 1:30 மணிக்கா? அதுக்கு 8:45 அந்த வீட்டுக்கிட்ட போய் உட்காந்துக்கிறாங்க. மோசமானவங்கப்பா. தேக்ஸா வைக்கிறது பண்ணே போறாங்க. அது எப்போ வந்து ஆமென். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கர்த்தருக்குங்க. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தர்கிட்ட தான் போவேன் ஃபர்ஸ்ட். அதனால்தான் கட்டளையில எப்படி இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தை அவர் கொடுத்து அவர் இடத்துல அன்பு கூறுவாய். நம்ம யாரும் அப்படி கர்த்தர் இடத்துல அன்பு கூறல. ஒருத்தர் தான் முழு ஆத்மாவையும் முழு பலத்தையும் முழு சிந்தையும் நமக்கு கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அவர் தான் ஒரே ஒருத்தர். அவர் நம்ம மேல முழு சிந்தைய முழு ஆத்மா முழு சந்தோஷம் எல்லாத்தையும் நமக்கு அவர் கொடுத்தார். மனுஷன் சொல்றான், as for me my household we will serve the Lord. எனக்கு அந்த மாதிரில இப்போ இவன் சொல்றதுக்கு பார்த்து எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. கேட்டுங்களா? என்ன காப்பி அடிக்கிறாங்க? இப்போ எத்தனை வசனங்க அது? 15ஆம் வசனம். கமான், ஏன்னா 15. இது கூட 3 கூட்டிக்கோ. 15 கூட 3 கூட்டிக்கோ. உங்களுக்கு எப்படி கத்தாரம் பாரு. 15 கூட 3 கூட்டினா 16, 17, 18. 18 போடு. 18 போடுமா. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான ஜனங்க சொல்றாங்க, ஜனங்க சொல்றாங்க தேசத்துல குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினார். கர்த்தர் தானே கொலுவி வச்சு துரத்தினார். கர்த்தர் தானே துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். கை தட்டுங்க. நாங்களும் கர்த்தரை சேவிப்போம். அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். இங்கிலீஷ். And the Lord drew out from before us all the people. And the Lord drew out from before us all the people, including the Amorites who dwelt in the land. We also will serve the Lord. For He is our God. For He is our God. நல்லா கவனிச்சுங்க. We also will serve the Lord. நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். அவர்தான் எங்களுடைய கடவுள். ஆமென். 15ல 3 கூட்டினா 18, 18ல 3 வேகமா கூட்டினா 21. நீ 19, 20 அப்படி சொல்லுப்ப. வேகமா கூட்டு. 21. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். கை தட்டுங்க. இன்னொரு வருஷம் அப்படி அல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். ஆமென். இங்கிலீஷ். And the people said to Joshua, No, but we will serve the Lord. 15ஆம் வசனம் 3 கூட்டினா 18 கூட 3 கூட்டினா 21 கூட 3 கூட்டி வெச்சுக்கிற நீ எவ்வளோ? 24. கமான் 24. தெரியும். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, ஏன்னா நீ எந்த காலேஜ்ல படிச்சியோ அந்த காலேஜோட பிரின்சிபல் நான், டைரக்டர் நான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, கரெக்டா 21 3 கூட்டி வச்சுக்கிறாருங்க அவரு. 24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இங்க சொல்றாங்களா? அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இங்கிலீஷ். And the people said to Joshua, The Lord our God we will serve, and His voice we will obey. The Lord our God we will serve, and His voice we will obey. Brother sister, 4 வசனம் இதெல்லாம் பார்த்தோம். 15, 18, 21, 24. யோசுவாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடு. அவங்க தான் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னா. இவன் சொல்றா, நானும் என் வீட்டாருமோ. கை தட்டு அவருக்கு. கை தட்டுங்க. ஆமென். எவனா வீட்டார கூப்பிட்டானா? இல்ல.
எல்லாம் அங்க இருக்கிற அங்க இருக்க பிரின்சிபாலுங்க, லெக்சரர்ஸுங்க, டாக்டர்ஸுங்க, அங்க இருக்கிறதெல்லாம் வந்து பைபிள்ல சொல்லுது இஸ்ரவேலின் மூப்பருங்க, லீடருங்க, ஜட்ஜஸ்ங்க, நியாயாதிபதிகள், அதிபதிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் சொன்னா நாங்களும் அவரே கும்பிடுறோம், நாங்களே அவங்களே தான் கும்பிடுறோம். ஆனா ஒருத்தனும் வீடுன்னு சொல்ல. ஆனா ஒரே ஒருத்தன் சொன்னா, நான் மாத்திரம் இல்லப்பா, நான் மாத்திரம் இல்ல, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அவன்தான் ஜாஷுவா. நான் மாத்திரம் இல்ல, என் குடும்பம் கூட. ஹalleluya, ஆமென், ஆமென். பெரியவர்கள், உங்க பிள்ளைங்க எல்லாம் கர்த்தரை சேவிக்கணும். ஆமென். அம்மா, அப்பா, நீங்க மாத்திரம் சர்ச்சுக்கு வர்றது பத்தாது, உங்க பிள்ளைங்க எல்லாம் வரணும். உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நிச்சயமா கர்த்தர் கொண்டு வருவார். ஹalleluya. பிள்ளைங்க, நீங்க மாத்திரம் சர்ச்சுக்கு வர்றது பெருசு இல்ல, நீங்க மாத்திரம் பரலோகத்துக்கு போறது பெருசு இல்ல. உங்க அப்பா அம்மா நரகத்துக்கு போக கூடாது. உங்க அப்பா அம்மா நரகத்துக்கு போக கூடாது. அவளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னொரு முறை சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இவன் ஒன் பண்ண புத்திசாலி. ஆமென். அவர் வித்தகார கடவுள், இவன் புத்திசாலி மனுஷன். யாரு? யோசுவா. யோசுவா உடனே எல்லாட்டும் சத்தியம் வாங்கிக்கணும். கர்த்தரே சேவை எனக்கு தெரியாது, ஏன்னா நான் போயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. அதனால எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுங்கன்ட்டு பைபிள் வச்சு உடன்படிக்கை பண்றாங்க. 25ஆம் வசனம். அந்தப்படி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை. சீகேமில தான் தேவ சன்னிதானம் இருந்தது. ஆமென். கரெக்ட்டுங்களா? ஏற்கனவே படிச்சோம், சீகேமில தான் கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்குது. அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி, எல்லாம் உடன்படிக்கைன்னு சொல்லுங்க, உடன்படிக்கை. ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இங்கிலீஷ். So Joshua made a covenant with the people So Joshua made a covenant with the people that day and made for them a statute and ordinance in Shechem. He made a covenant with the people. உனக்கு தெரியுமா, இப்பதான் என் செய்திக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மை பாஸ்டர். இதெல்லாம் போன வாரமே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, போன வாரமே இதெல்லாம் நான் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். ஆமென், ஆமென். உடன்படிக்கை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? ஜீசஸ் உடைய பேரு ஜாஷுவா தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஜீசஸ் உடைய பேரு நாங்க ஜாஷுவா. எபிரேய மொழியில இயேசுடைய பேரு ஜாஷுவா. கேட்டீங்களா? ஆமென், ஆமென். ஏன்னா ஜாஷுவானா சால்வேஷன், இயேசுனா ரட்சகர். ஆமென். இயேசுனா ரட்சகர். எல்லாம் இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர். நம்ம பாஷா காப்பாற்றுகிறவர். ஆமென். உன்னை ஏதோ தொழில இருக்கிற, ஏதோ பிரச்சனைல இருக்கிற, ஏதோ நோயில இருக்கிற, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கிற, குடும்ப பிரச்சனை இருக்கிற, உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை மீட்கிறவர், உன் ரட்சகர் இயேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜோஷுவா உடன்படிக்கை பண்ணது போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அது அவர் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அவர் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு அவர் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை பத்தி தான் பேசுவேன். ரைட்டுங்களா? இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண வந்தது. அவர் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இதை வந்து கர்த்தர் எரேமியா புக்லே சொன்னார். 31ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெர்மையா, சாப்டர் 31 onwards. 31 படிங்க. 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எல்லாம் பாருங்க, கவனிங்க. நான் 5 minutes தான் பேச போறேன். ரைட்டுங்களா? ஓகே. யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை பண்ணுங்க. எல்லாம் ஒரு முறை புது உடன்படிக்கைன்னு சொல்லுங்க. புது உடன்படிக்கை. இன்னொரு முறை சொல்லுங்க, புது உடன்படிக்கை. இங்கிலீஷ். Behold, the days are coming. Behold, the days are coming. Says the Lord. When I will make a new covenant with the house of Israel. And with the house of Judah. I will make a new covenant with the house of Israel and with the house of Judah.
இங்க கர்த்தர் புது உடன்படிக்கைன்னு சொல்றாரு. நம்ம உடன்படிக்கை புது உடன்படிக்கை. அப்ப ஏற்கனவே இருந்தது என்ன ஆச்சு? பழிசாயிடுச்சு. கரெக்ட் தானே? ஆமென். உங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க அப்பா திடீர்னு வந்து நம்ம புது வீட்டுக்கு போறோம்ன்றாரு. ஆமென். அப்போ ஏற்கனவே இருந்த வீடு பழைய வீடு பழசாயிடுச்சு. ஆமென் ஆமென். ஏங்க திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் வீடு வாங்கிட்டுக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது, வாங்க நம்ம புது வீட்டுக்கு போலான்ற. அப்ப இருக்கிற வீடு என்ன ஆயிடுச்சு? பழசாயிடுச்சு. ஒரு புது பைக் வந்தவனே ஏற்கனவே இருக்கிற பைக் வந்து பழசாயிடுச்சு. இப்போ புது உடன்படிக்கை கர்த்தர் உண்டு பண்றனா அதான் இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணார். இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கைனா என்ன? கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். எல்லாம் கவனிச்சுங்க. ஆமென். நீ இதை செய், யூ டு திஸ், யூ டு திஸ், நீ இதை செய், நீ அதை செய், இப்படி இரு, இப்படி இருக்காத, அப்படிதான் இருக்கணும், இது செய்யாத அப்படின்னு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தான் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில உங்ககிட்ட கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார், ஆனா உன்னால செய்யவே முடியல. ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஒரு உங்க பாஸ் வந்து நீ ஏதோ செய்யற, இல்ல இன்னும் நல்லா செய்யணும்ன்றாரு. இன்னும் நல்லா செய்யற, இன்னும் நல்லா செய்யணும். உனக்கு சலிப்பு வருமா வராதா சொல்லு? இன்னும் எவ்வளவு செய்யறது? கரெக்ட் தானே? இல்ல இன்னும், இல்ல இன்னும் கீரை குழம்பு இப்படிதான் வரும், இல்ல இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் எல்லாம் போட்டு எல்லாம் செய்யற, பெருங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னும் நல்லா, உனக்கு மிளகாத்தூள் இவ்வளவுதான் கொட்டணும் போ. உங்ககிட்ட எதிர்ப்பு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும்னு சொன்னாங்க எப்படி கஷ்டமா இருக்கும் இல்லைங்க? ஆனா புது உடன்படிக்கையில என்ன சொல்றாருன்னா கர்த்தர், நீ எதுவும் செய்யாத, உனக்காக எல்லாம் நானே செய்கிறேன். புது உடன்படிக்கை, உனக்காக எல்லாம் நானே செய்கிறேன், நீ ஒண்ணும் செய்யாத, எல்லாம் நானே செய்கிறேன். இதுதான் புது உடன்படிக்கை. நீ செய், நீ செய், நீ இதை செய், இதை செய்ன்னு சொல்றது என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை. You do this, do that, you don't do that. So it is asking something from you, it is seeking something from you. உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுது, it is demanding something from you. That is called old covenant. Demanding. எல்லாம் demanding சொல்லுங்க. Demanding. Demanding இங்க தமிழ்ல என்ன பாஸ்டர்? டிமாண்ட். உங்ககிட்ட எது எதிர்பார்க்கிறது, டிமாண்ட் பண்றது. நீ இப்படி தாங்கணும், நீ அப்படி தாங்கணும். இதுதான் வந்து பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை நான் கர்த்தர் சொல்றார், நீ ஒண்ணு இல்லவா, உனக்காக எல்லாம் நான் செய்து முடித்தேன், உனக்காக என் குமாரனை அனுப்புறேன், அவர் ரத்தம் சிந்துவார், அவர் ரத்தம் உன் பாவங்களை மன்னிக்கோ, என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் ஆமென் ஆமென். இதான் புது உடன்படிக்கை. இப்ப புது உடன்படிக்கை பத்தி தான் அதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இங்கிலீஷ், behold, behold the days are coming, says the Lord. Behold the days are coming, says the Lord, when I will make a new covenant, I will make a new covenant with the houses of Israel and with the house of Judah. Next verse. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, அந்த பழைய உடன்படிக்கையின் போல அல்ல. ஆமென். எகிப்துல இருந்து நான் மோசஸ் மூலமா கொண்டு வந்தனே, அப்ப 10 கட்டளை கொடுத்தனே, அந்த உடன்படிக்கையின் படி அல்ல. கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகரா இருந்தும், அவங்கள இஸ்ரவேல் நாட்டுக்கு புருஷனா இருந்தார் அவர், ஆனா அவங்க புருஷனை விட்டு வேற புருஷனை தேடிக்கினாங்க. அப்படிதான் சொல்றாரு கர்த்தர். நான் புருஷனா இருந்தேன் இஸ்ரவேல் நாட்டுக்கு, என் மனைவி தான் இஸ்ரவேல் நாடு எருசலேமே, புருஷனை விட்டு வேற புருஷனை பிடிச்சின்னு போயிடுச்சு. அது என்ன பஞ்சாதியோ அது, புருஷனை விட்டு. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகரா இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை, அந்த என் பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையில எந்த ஃபால்ட் இல்ல, அவங்களால செய்ய முடியல, அவமாக்கி போட்டார்கள். இங்கிலீஷ், not according to the covenant, that I made with their fathers, in the day that I took them by the hand to lead them out of the land of Egypt. Okay. My covenant which they broke, though I was a husband to them, says the Lord. Though I was husband to them, I took their hands in my hand.
அவங்க கையை நான் பிடிச்சி தான் நடந்துன்னு வந்தேன். Yet they broke the covenant. அவர்கள் கட்டளையை மீறி விட்டார்கள். கட்டளை நாசமா போயிடுச்சு. அந்த உடன்படிக்கை செல்லுபடியாமல் ஆயிடுச்சு. ஆமென். அது பழுசாயிடுச்சு. இப்ப நான் புதுசை கொண்டு வரேன்றாரு. என்ன புது இது? இப்ப சொல்றாரு பாரு, வாங்கிக்க, நீ எதுவும் செய்ய தேவையில்ல, நானே செய்யறேன். பாருங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, அதான் புது உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அதை வைப்பேன் படி. நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன். யார் வைக்கிறதா? கர்த்தர் வைக்கிறார். கமான், யார் வைக்கிறது? கர்த்தர் வைக்கிறார். நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைப்பேன். நெக்ஸ்ட், அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். எஸ், எழுதுவேன். சொல்லுங்க. அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். எல்லாம் யார் செய்யறது பாருங்க? கர்த்தர் செய்றார். நான் வைப்பேன், நான் இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். யார் இருக்க போறது? கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் அவர் செய்கிறார். நெக்ஸ்ட், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. This is new covenant. நான் எழுதுவேன், உள்ளத்துல வைப்பேன், நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பாங்க. அவங்க ஒண்ணு சேவத்தை செய்ய தேவையில்லை, எல்லாம் நானே செய்றேன். ஆமென், ஆமென், ஆமென். In English it comes, I will. தமிழ்ல என்னங்க? இங்கிலீஷ் நான் செய்றேன். ஆனா பழைய உடன்படிக்கை நீ செய், உன்னை பத்தி தான் பழைய உடன்படிக்கை. நீ இப்படி இரு, திருடாதே, நீ கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, நீ பேசுறது பழைய உடன்படிக்கை. கர்த்தர் சொல்றார், உன்னை பத்தி இல்லப்பா, இப்ப எல்லாம் என்ன பத்தி நான் உனக்கு செய்றேன். ஹalleluya. ஆமென். நான் உங்களுக்கு செய்றேன். இங்கிலீஷ்ல பாருங்க. But this is the covenant that I will make with the I will. This is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my again law I will, one more minds. I will put my law in their minds. I will write it in their hearts. And I will be their and God. I will be their gods. And they shall be my people. I will. நான் அவங்களுக்கு தேவனா இருப்பேன், அவங்க எங்களுக்கு ஜனமா இருப்பாங்க. இதோட நிறுத்ததுல என்ன சொல்ற பாரு. கமான். இனி ஒருவன், இதோட முடிச்சிடலாம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்று வீட்டிலே போய் எங்கேயோ போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் மட்டும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து அல்லேலூயா சொல்லும். அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து அல்லேலூயா சொல்லும். எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஆமென். கர்த்தரை நம்பணும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னியா நீ? இல்ல. ஆனா அதுங்களே அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்களை பார்த்து எல்லாம் ஆச்சு. பைபிள் சொல்ல சின்ன பிள்ளைங்கள் இருந்து அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அறிந்து கொள்வார்கள். ரைட்டுங்களா? அவங்களுக்கு தானா உண்டாகும். என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, பாத்தீங்களா? நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல அவரே மன்னிக்கிறாராம். ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இங்க என்ன சொல்றாரு? நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னிப்பேன். ஓகே, நான் அவருடைய அக்கிரமங்களை மன்னிப்பேன், அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கர்த்தர் சொல்றார், நீ செய்த கோடி பாவத்தை அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாராம். இது புது உடன்படிக்கை, உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஏங்க, உன் பாவத்தை நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு இப்படித்தான் கை தட்டுறதா? கமான். உன் பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன், இனி உன் பாவத்தை நினைக்க கூட மாட்டேன்றார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஹalleluya. நான் எல்லா இடத்துலயும் போய் சொல்றேன், எங்க சர்ச்சில் கையை தட்டுறாங்க பாரு அப்படி சொல்றேன். ஆமென். அக்கிரமத்தை அவர் நினைச்சே பார்க்க மாட்டாராம். உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த காலை வேளை வந்திருக்கீங்களே, நானும் என் வீட்டாரன் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொன்னீங்களே, உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆமென். உங்க குடும்பத்தின் பாவம் கூட மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆமென்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கிறார். ஆமென். ஹalleluya. கைகளை தட்டு. ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர் லாஸ்ட் ரெண்டு லைன் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தேன். பாத்தியா, நானே மன்னிக்கிறேன். ஆமென். Next. அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எல்லாம் அவர் செய்யறாரா நீ செய்யறியா சொல்லு. அவர் செய்தார். யார் செய்யறது? நான் கர்த்தர் நினைக்க மாட்டேன், செய்றார். நான் மன்னிக்குவேன். எல்லாம் உன் பிள்ளைங்க எல்லாம் என்னால போதிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். கர்த்தரை போதிப்பார். உன் வீட்டு ஆவியானவர் நடத்துவார். ஆமென். நீ நடத்த கூட தேவையில்லையா, அவர் நடத்துறார். ஆமென். ஹalleluya. உங்க ஹalleluya. வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவர் மட்டும் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும் சொல்ல அவசியம் இல்ல, எல்லாரும் அறியப்பட்டு இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்துவார். ஆமென். அதான் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே கர்த்தரையே செய்வோம். லாஸ்ட்ல இங்கிலீஷ்ல மாத்திரம் படிச்சலாம். No more shall every man teach his neighbor, No more shall every man teach his neighbor, and every man his brother, and saying, every man his brother, saying, Know the Lord. Know the Lord. For they all shall know me, They all shall know me, from the least of them from the least of them to the greatest, to the greatest of them, says the Lord. Lord. For I will forgive their iniquity, Say, for I will forgive their iniquity. Iniquity means sin. அவங்க பாவத்தெல்லாம் நான் மன்னிப்பேன். For I will forgive their iniquity, and their sin and their sins I will remember, I will remember no more. no more. Brother sister, last. பழைய உடன்படிக்கையில கர்த்தர் நீ இதை செய், நீ இதை செய், நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, உன்கிட்ட எது கேட்டுனே இருக்கா, எதிர்பார்க்கிறா. இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கையில நீ ஒன்னும் செய்யாதம்மா, எல்லாம் என் குமாரன் அனுப்பி நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் குமாரன் உங்களுக்காக செய்வார். அவர் காயம் உண்டாகும், ஆனா அவருடைய தழும்புல நீங்க சுகமாகுவீங்க. அவர் ரத்தம் சிந்துவார், அந்த ரத்தம் உங்க பாவத்தை மன்னிக்கும். அவர் சிலுவையில தரித்திரனா மாறுவார், நீங்கள் ஐஸ்வர்யவான்களா மாறுவீங்க. அவர் சிலுவையில தொங்குவார், அவர் சாபமாய் மாறுவார், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அவர் தலையை தாழ்த்து ஜீவனை கொடுப்பார், நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். நான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் என்று சொல்கிறார். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஆமென்.